திருச்சிற்றம்பலம். திருவெம்பாவை 14வது பாடல். காதார் குழையாட பைம்பூண்கல நாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி சோதித்திரம் பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதித்திரம் பாடி அந்தமாமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பைவளை தன் பாதத்திரம் பாடி ஆடேலோரும் பாவாய். திருச்சிற்றம்பலம். 14வது பாட்டில் எல்லா தோழிகளும் சேர்ந்து ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி பாட்டிலேயே பார்த்தோம், பாடிண்டே குளிப்போம் ஆடிண்டே குளிப்போம்னு சொன்னான் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த பாட்டிலையும் குறிப்பிட போகிறா. ஆனால் இந்த பாட்டில் நீர்நிலையில் ஆடவர்களும் இருக்கான்னு தெரியுது, அதாவது ஆண்களும் இருக்கா அப்படிங்கிறது தெரியுது. 2வது விஷயம், ஸ்நானம் பண்ணிண்டே என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறதையும் பாடலில் குறிப்பிடுறா. என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நமக்கு சூக்ஷ்மமாக சொல்லித்தரா இல்லையா? எதுக்காக இத்தனை ஒரு ரூல்? போனோமா குளிச்சோமா வந்தோமா அப்படின்னு இருக்க வேண்டியதானே அப்படிங்கிற கேள்வி சில பேருக்கு எழலாம். ஆனால் நம்மளுடைய சனாதன தர்மத்தில் காலம்பரை எழுந்துக்கிறதுலேருந்து ஆரம்பித்து பல்லு தேய்க்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. இது எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு ஒரு இவ்வளோ ரூலா அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் அடிமைத்தனத்துக்கும் கட்டுப்பாட்டுக்கும் வித்தியாசம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அவ்வளோ சொன்னால் இவ்வளோ அடிமைத்தனமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்போக்கு போயிடக்கூடாது. அடிமைத்தனம் வேற, கட்டுப்பாடு வேற. கட்டுப்பாடு அப்படிங்கிறது நம்மளுடைய ஒழுக்கத்துக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அடிமைத்தனம் அப்படிங்கிறது அடுத்தவா நம்மளை ஹிம்சை பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதனால் 2த்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் நம்ம சனாதன தர்மம் என்றைக்குமே நம்மளை அடிமைப்படுத்தினது கிடையாது. நமக்கு ஒரு கட்டுப்பாடு சொல்லி கொடுக்கறது, ஒரு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கறது நமக்கு. அதை நம்ம தெளிவுபடுத்திக்கணும். 2த்துக்கும் போட்டு குழம்பிக்கவே கூடாது. அடிமைத்தனமும் கட்டுப்பாடும் வேற வேற அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் இந்த ஸ்நானம் பண்ணும் பொழுது, ஸ்நானம் பண்ணினதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும், ஸ்நானத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்கறது நமக்கு இந்த சனாதன தர்மம். ஸ்நானத்துக்கு முன்னாடி சங்கல்பம் பண்ணிட்டு ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. சங்கல்பம் அப்படின்னா என்ன? இன்றைக்கி இந்த நட்சத்திரம், இன்றைக்கி இந்த திதி, இன்றைக்கி இந்த கிழமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் சொல்லிண்டு, எந்த நதியில் நம்ம ஸ்நானம் பண்ணுறோமோ அந்த நதியோட பேரை சொல்லிண்டு, அதாவது குளிக்கிறதுக்கு கூட நம்மளுடைய பாவம் கழியணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் ஸ்நானம் பண்ணியிருக்கா. அதனால தான் அந்த நதி ஸ்நானம் போன பாடல்கள் எல்லாமே சொல்லியிருப்பார். நதியிலையோ அந்த நீர்நிலையிலையோ குளிக்கும் பொழுது நம்மளுடைய உடம்பு அழுக்கோடு சேர்ந்து மன அழுக்கும் போகிறது அப்படின்னு. மன அழுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதே மனசு தெளிவடைகிறது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாவத்தையும் போக்கக்கூடியது இந்த நதி ஸ்நானம்ங்கிறது. அதனால தான் புண்ணிய நதிகளில் தீர்த்தமாடணும் அப்படின்னு சொல்கிறா. அப்படி அந்த நதியினுடைய சிறப்பை சொல்லிண்டு குளிக்கிறது. எதுக்கு சொல்லிட்டு குளிக்கணும்? அப்படியே போகணுன்னு அதை உணர்ந்து செய்யணும். நம்ம என்ன காரியம் பண்ணினாலும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுமே உணர்ந்து பண்ணணுமே தவிர ஒரு வெளி வேஷத்துக்காக நம்ம பண்ணிடக்கூடாது. அது நமக்கு தான் நஷ்டம். ஒரு அனுஷ்டானமே இருக்குது அப்படின்னு சொல்கிறோன்னா அந்த அனுஷ்டானம், இதெல்லாம் தர்ம காரியங்கள், இதெல்லாம் அனுஷ்டானம் நமக்கு விதிக்கப்பட்ட கர்மாக்கள் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் பெருமைக்கோ
வெளி வேஷத்துக்கோ இடம் கொடுக்கவே கூடாது. ஏன்னா அது பெருமைக்கு உண்டான விஷயம் இல்லை. நம்மளுடைய சுவானுஷ்டானம், நம்ம நித்தியப்படி செய்ய வேண்டிய கர்மாக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அங்கேயது பெருமை. நம்ம சாப்பிட்றது பெருமையாக நினச்சிக்கிறோமா, தூங்குறத பெருமையாக நினச்சிக்கிறோமா? அந்த மாதிரி தான் நமக்கு நித்தியப்படி நமக்கு சொல்லப்பட்ட கர்மாக்களை நம்ம செய்யும் பொழுது அந்த பெருமை எண்ணம் இருக்கக்கூடாது. அது சாப்பிட்ற மாதிரி தூங்குற மாதிரியான விஷயம். அப்படி அந்த ஒரு உணர்வு இருக்கணும். அந்த எந்த கர்மா பண்ணினாலுமே அந்த உணர்வோடு பண்ணணும். அந்த ஆத்மா சுத்தி அடையணுங்கிற ஒரு எண்ணத்தோடு பண்ணணுமே தவிர அதில் வீண் டம்பம் வந்துடுத்துன்னா சிரமமாக போயிடும். அது அவளுக்கு தான் நஷ்டம். அந்த கர்மா பண்ணினத்துக்கு உண்டான பலன் இல்லாமல் போயிடும். அதனால தான் சோமாசி மாரநாயனார் சரித்திரத்தில் பார்க்கும் பொழுது அவர் அந்த உணர்வோடு பண்ணினார். யாகம் பண்ணும் பொழுது வீணான ஒரு பெருமைக்கோ மற்றவாளோட புகழ்ச்சிக்கோ அவர் ஆசைப்பட்டு பண்ணலை. அந்த உணர்வு பூர்வமாக நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் கர்மாக்களுமே இறைவனை சேர்ந்தது, இறைவனோட நம்ம கலக்கக்கூடிய ஒரு விஷயம், அதுக்கு நம்மளை சுத்திப்படுத்திக்கக்கூடியதுங்கிற ஒரு எண்ணத்தோடு பண்ணணும். அப்படி அவர் சோமாசி மாரநாயனார் பண்ணினார் இல்லையா? அந்த யாகத்துக்கு சுவாமி வரணும், சுவாமி நேராக ஹவிர் பாகம் வாங்கிக்கணும்ன்ற அந்த ஒரு உணர்வு இருந்தது இல்லையா? அப்படி அந்த உணர்வோடு பண்ணணுங்கிறதுனால தான் ஸ்நானம் பண்ணும் பொழுதும் இந்த சங்கல்பத்தெல்லாம் சொல்லிக்கிறதுன்னு. எந்த க்ஷேத்திரத்தில் இருக்கோம், அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய சுவாமிலாம் யார் யார், இந்த சுவாமிகளுக்கெல்லாம் பக்கத்தில் நான் இந்த நதியில் நான் ஸ்நானம் பண்ண போகிறேன், என்னுடைய பாவங்கள்லாம் போகிறதுக்காக நான் ஸ்நானம் பண்ண போகிறேன் அப்படின்னு அந்த சங்கல்பத்தில் சொல்லிகிட்டே நம்ம ஸ்நானம் பண்ணுறது ஒரு வழக்கமாக இருந்திருக்கு. அப்படி என்னென்ன பண்ணணும், குளிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், குளிக்கும்பொழுது என்ன பண்ணணும், குளித்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் சொல்லித்தரா நமக்கு. இந்த பாட்டில் என்னென்ன சொல்கிறா அப்படிங்கிறத பார்ப்போம். காதார் குழையாட பைம்பூன் கலநாட. காதுகளில் அணிஞ்சின்னு இருக்கக்கூடிய குழைன்னு சொல்லக்கூடிய ஆண்களினுடைய காதணி அப்படின்னு பேர் அந்த குழை அப்படிங்கிறதுக்கு. அந்த ஆண்களினுடைய காதணிகள்லாம் அசைய ஆடவும் பைம்பூன் கலநாட, அவள் போட்டுன்னு இருக்கக்கூடிய தங்கமயமான ஆபரணங்கள் ஆடவும். இதுலேருந்து என்ன தெரியறது, பெண்கள் போட்டுக்கக்கூடிய ஆபரணங்களுக்கு பெயர் வேற, ஆண்கள் போட்டுக்கக்கூடிய ஆபரணங்களுக்கு பெயர் வேற. தோடு தான், ஆனால் அந்த தோடுலேயே வித்தியாசம் இருக்குது. திருஞான சம்பந்த சுவாமி பாடும்பொழுது ஆரம்பத்தில் தோடுடைய செவின்னு ஆரம்பிக்கிறார் இல்லையா? அந்த தோடுடைய செவின்னு சொல்லும் பொழுது அம்மையப்பரா சேர்த்து தான் அவர் பாட்டை ஆரம்பிக்கிறார். நம்ம இந்த பாட்டுலேயும் அந்த ஒரு ஒற்றுமை இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பாட்டுலேயும் சுவாமியை மட்டும் பாடக்கூடாது, சுவாமியோட சேர்த்து அம்பாளையும் நம்ம வணங்கணும் அப்படிங்கிறத தெரியறதுக்காக தோடுடையன்னு ஆரம்பிக்கிறார். தோடு போட்டு இருக்கக்கூடிய செவியை உடைய பெருமான் அப்படின்னாக்க அம்பாளை ஒரு பக்கம் வச்சுட்டு இருக்கிறதுனால அம்பாள் போட்டு இருக்கிற காதணிக்கு பேர் தோடுன்னு பேர். சுவாமி சிவபெருமான் போட்டு இருக்கக்கூடிய காதணிக்கு பேர் குழைன்னு பேர். ஆண்கள் போட்டு இருக்கிறதுக்கெல்லாம் குழை அப்படின்னு பேர், காதில் போட்டுக்கக்கூடிய அந்த அணிகலனுக்கு. அப்படி இந்த காதார் குழையாட ஆண்கள்லாம் அங்கே நீர்நிலையில் இருக்கான்னு தெரியறது. அவளாமும் ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கா. அவளினுடைய அந்த காதணின்னு சொல்லக்கூடிய குழைகள்லாம் ஆடவும் பைம்பூன் கலநாட, அவா போட்டுன்னு இருக்கக்கூடிய தங்கமயமான ஆபரணங்கள் ஆடவும். அவா ஆபரணங்கள்லாம் போட்டுன்னு இருந்திருக்கா. பெண்களுக்கு உண்டான ஆபரணங்கள் மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் இருந்திருக்கு. அவளும் நிச்சயமாக போட்டுன்னு இருந்திருக்கா. அப்படி அதெல்லாம் ஆடுற மாதிரி கோதை குழலாட, பூமலர்கள்லாம் சேர்ந்து அலங்காரம் பண்ணப்பட்ட கூந்தல்கள்லாம் ஆடவும். கூந்தலில் அப்போது அந்த காலத்தில் எல்லாரும் பின்னி அழகாக பூ வச்சுட்டு இருந்திருக்கா. வண்டின் குழாமாட, அந்த பூக்களுக்காக வந்த வண்டு கூட்டங்கள், அந்த பூவில் இருக்கிற தேனை பருகிறதுக்காக வந்த வண்டு கூட்டங்கள்லாம் ஆடவும். சீத்தப்புணலாடி சிற்றம்பலம் பாடி, இத்தனை விஷயங்கள் அங்கே நடக்கிற மாதிரி நம்ம இந்த குளிர்ந்த நீரில் நீராடுவோம் அப்படிங்கிறா. சீத்தப்புணலாடி இப்படியாக அந்த சூழ்நிலையை வர்ணிக்கிறா. குளிச்சுட்டு அப்படியே குளிச்சுட்டே சிற்றம்பலம் பாடி. சிற்றம்பலம் பாடி அப்படின்னாக்க அந்த அம்பலக்கூத்தன் கூத்தப்பெருமான பாடிண்டே
வேத பொருள் பாடி, வேதங்கள் சொல்லக்கூடிய பொருளாக இருக்கக்கூடியவனை பாடி. ஏன்னா வேதமாகவும் அவன்தான் இருக்கான், அந்த வேதத்தில் சொல்லக்கூடிய உட்பொருளாகவும் அவன்தான் இருக்கான். அப்படிப்பட்ட பெருமானை பாடிண்டு அப்பொருளாக பாடி அதை உணர்ந்துண்டு அந்த பொருளாக இருக்கக்கூடிய பெருமானை உணர்ந்து பாடி சோதி திறம்பாடி சுடர்விட்டு எரியக்கூடிய ஒரு ஜோதிமயமாக இருக்கக்கூடிய பெருமானை பாடிண்டு. இங்கே 2 இடத்துல 2 சுவாமியை சொல்கிறா. சிற்றம்பலம் பாடின்னு அம்பலக்கூத்தனையும் சொல்கிறா, ஜோதிப்பிழம்பாக இருக்கக்கூடிய அண்ணாமலை பெருமானையும் சொல்கிறா. இவா 2 பேரையும் சேர்ந்தா மாதிரி நினச்ச கருத்தில் ஒரு ஒத்துமை இருக்குது. என்னென்னா, தர்சனாத் அப்ரசதசி ஜனநாத் கமலாலயே காஷ்யாந்து மரணான் முக்திஹி ஸ்மரணாத் அருணாச்சலே அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரநாதனை தரிசனம் பண்ண மாத்திரத்திலேயே முக்தி கிடச்சிடுமா. அம்பலக்கூத்தனை பார்த்த உடனேவே முக்தி கிடச்சிடுமாம். திருவாரூரில் பிறந்தா முக்தி கிடைக்குமாம். காசியில் போய் மரிச்சா முக்தி கிடைக்கும். நம்மளுடைய கடைசி காலம், நம்ம உயிர் போகிற நேரம் காசியில் இருந்துருத்துனா நமக்கு முக்தி கிடச்சிடுமா. ஆனால் இந்த பிறக்கிறதும் இறக்கிறதும் நம்ம கையில் கிடையாது இல்லையா. பிறக்கிற விதம் நமக்கு தெரியாது, பிறக்கும்போது நமக்கு தெரியாது, அது நம்ம கையில் கிடையாது. இறக்கும் பொழுதும் நம்ம கையில் கிடையாது. காசியில் போய் இறக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சா கூட அந்த இறப்பு அப்படிங்கிறது சுவாமி எப்போ கொடுப்பான்னு நமக்கு தெரியாததுனால அதுவும் நிச்சயம் கிடையாது. உயிர் வாழற காலத்தில் சுவாமியினுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் சிதம்பரநாதனை. ஆனால் இந்த சிரமங்கள் எதுவுமே இல்லாமல் ஸ்மரணாத் அருணாச்சலே அப்படின்ட்டார். நினச்ச மாத்திரத்தில் முக்தி. உட்காந்த இடத்துல இங்கேருந்து அருணாச்சலா அண்ணாமலை பெருமானே அப்படின்னு நினச்சிட்டோன்னா நமக்கு முக்தி கன்ஃபார்ம் ஆகிடுது, அந்த டிக்கெட் நமக்கு கன்ஃபார்ம் ஆகிடுது. அப்படி இந்த சிதம்பரநாதனை பார்த்தா முக்தி, அண்ணாமலையை நினச்சா முக்தி அப்படிங்கிறதுனால இந்த 2 பேரையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. 2 பேரையும் நம்ம இந்த இடத்துல நினச்சிண்டு பாடி கொன்றை மலரால் அலங்காரம் பண்ணப்பட்ட ஜட்டாமுடியை உடைய பெருமானை பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி. இந்த ஆதிங்கிறத நிறைய சொல்லுவர் மாணிக்க வாசகர். ஏன்னா அதை நம்ம உணர்ந்துட்டாலே போகும். எல்லா விஷயத்துக்கும் ஆதியான வஸ்து அவன்தான். நம்மளுடைய கையில் ஒன்றுமே கிடையாது, அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. அந்த ஒரு எண்ணம் நமக்கு க்ஷணத்துக்கு க்ஷணம் மனசில் இருந்துட்டே இருக்கணும். அதனால ஆதியாக இருக்கக்கூடியவன், எல்லாத்துக்கும் ஆதியாக இருக்கக்கூடிய அந்த பெருமானை பாடி அவனுடைய அந்த புகழை பாடி அந்தமா பாடி அந்தமும் இல்லாதவனாக இருக்கக்கூடிய ஒரு புகழை உடைய சுவாமியை பாடி வேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பைவளை தன் பாதத்திறம் பாடி. இந்த இடத்துல நமக்கு சுவாமியும் அம்பாளையும் சேர்த்து பாடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறார் மாணிக்கவாசக பெருமான். வேதித்து நம்மை, இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு எது நல்லது எது கெட்டது, நம்ம எங்கே இருக்கணும், நம்மளுடைய செயல்கள் எப்படி இருக்கணும், நம்மளுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கணும்னு நமக்கு ஒரு விஷயத்தையும் பிரித்து பார்த்து நமக்கு வழி நடத்தக்கூடிய பெய்வளை அம்பாளாக இருக்கக்கூடியவளான நம்மளுடைய பராசக்தியை வணங்கி அவளுடைய பாதத்தை பாடி அவளுடைய பாதத்தின் ஒரு மகிமையை பாடி. ஏன் இங்கே அம்பாளை சொல்கிறா அப்படின்னா, நம்ம 2 அர்த்தம் எடுத்துக்கலாம். வேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை அப்படிங்கும் பொழுது தாயுமானவனாக சுவாமியே இருக்கான். அவனுக்கு ஆண் பெண் அப்படிங்கிற பேதம் கிடையாது. அவன்கிட்டயே அம்பாளும் இருக்கிறதுனால பெய்வளைன்னு சொன்னால் சுவாமியையும் நம்ம சொல்ல முடியும். ஆனால் இங்கே ஸ்பெசிஃபிக்காக அம்பாளையும் சொல்கிறார். அதனால் வேதித்து நம்மை அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய குறைகளெல்லாம் சுவாமி கிட்ட போய் சிபாரிசு பண்ணுறது அம்பாளாம். அதனால இங்கே அம்பாளை ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கார். எப்போதுமே தரிசனம் பண்ணும்பொழுதுமே அம்பாளை பார்த்துட்டு சுவாமியை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தான் நம்ம இங்கே அம்பாள்கிட்ட வைக்கிற ஒரு விஷயங்கள்லாம் நம்ம சுவாமிகிட்ட போகிறதுக்குள்ளே அம்பாள் சுவாமிகிட்ட சொல்லி வச்சுடுவாளாம்.
ஸ்ரீ வைஷ்ணவத்தில் அது ரொம்ப பிரசித்தமாக உண்டு. நம்ம சைவத்துலேயுமே அந்த மாதிரி கடைபிடிக்கிறவா உண்டு. அம்பாளை போய் முதல்ல பார்த்துட்டு விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு நம்ம அங்கே போகிறதுக்குள்ளே சுவாமிகிட்ட சொல்லி வச்சுருப்பா அம்பாள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இப்படி பார்க்குற வழக்கம் இருக்குது. அதனால் பேதித்து நமக்கு வேண்டிய ஒரு நல்ல விஷயங்களை மட்டும் நமக்கு கொடுத்து அந்த ஒரு பிரபஞ்சத்திலேருந்து நமக்கு தனியான ஒரு விஷயங்களை கொடுக்கக்கூடிய அம்பாளினுடைய அந்த பாதத்திறம்பாடி பாதத்தினுடைய பெருமையை பாடிண்டே ஸ்நானம் பண்ணுவோம் அப்படின்னு தோழிகள்லாம் பேசிண்டு பாடுறா. இதில் சிற்றம்பலம் பாடி, சோதித்திரம் பாடி, பெய்வளைத்தன் பாதத்திறம் பாடி. அதனால் சுவாமியும் நினச்சிக்கணும், சுவாமியும் பாடணும், அம்பாளையும் பாடணும் அப்படிங்கிறது தெரியறது. ரெண்டு பேரையும் சேர்த்து தான் நம்ம பூஜை பண்ணணும், ரெண்டு பேரையும் சேர்த்து தான் நம்ம பாடணும் அப்படிங்கிறத இந்த பாட்டிலேருந்து நமக்கு சொல்லித்தரா. 15வது பாட்டில் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். திருச்சிற்றம்பலம்.